மாத்திரம் சொல்லும். அப்பொழுது அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், சுகமாவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்தபோது அவன் தேவனிடத்துல வந்து அவன் ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனிடத்துல அந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாகம், அந்த ஏக்கம் நமக்குள்ள காணப்படும்னு சொன்னா, பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன செய்கிறார் என்றால் ஆச்சரியப்படுகிறார். என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேலே அவன் வைத்திருக்கிற ஒரு விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேலே அவன் வைத்திருக்கிற விசுவாசம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிவிடும். நான் நம்பி வந்திருக்கிற காரியத்திலே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்து விடும், மாற்றத்தை கொண்டு வந்து விடும். மானிட்டர் கம்மியா இருக்கு, ரொம்ப மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? முழு நிச்சயத்தோடு கூட நம்புகிறான். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசிகளுக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். அவன் கேட்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து மற்ற எல்லோரையும் பார்த்து சொன்னார், இவனிடத்தில் இருந்த விசுவாசம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தையின் மேலே வைத்த அந்த விசுவாசம். இப்ப விசுவாச பிள்ளைகள், மரியாள் ஆண்டவரிடத்துல போயிட்டு குறை இருக்கும்போது ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறாள். அப்பொழுது மரியாள், ஆண்டவர் இன்னும் எனக்கு வேலை வரவில்லை என்று சொல்லி அவளை கடிந்து கொள்ளும் போது அவள் வேலைக்காரிடத்துல போய் சொல்லிட்டு போற காரியம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன் அப்படின்னா, தேவன் நம்மோடு பேசணும், தேவனுடைய வார்த்தை எனக்கு வேணும். அப்படின்னா, தேவன் ஒரு வார்த்தை உனக்கு சொல்லிவிட்டால், உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில், அதனாலதான் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தையில நீங்க நின்னுட்டீங்கன்னு சொன்னா வார்த்தையை அதிகமா கனப்படுத்தும். எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ, எப்படி ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வார்த்தை, ஏன்னா வார்த்தையில மாறாதவர் அவர், சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்மை நடத்தக்கூடியவர். வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தை எப்படியாகினும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அது யார் தடுத்தாலும் அது நிற்காது. அவர் சொன்ன வார்த்தைகள், இஸ்ரவேலரை குறித்து அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து விடவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் என்ன செய்யப்படவில்லை, விழுந்து விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. தேவன் தாவீதுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் தமது கரத்தினாலே இன்றைக்கு தேவன் செய்து முடித்தார் என்று சொல்லுகிறார். தமது கரத்தினாலே தேவன் இன்றைக்கு செய்து முடித்தார். நாட்கள் கடந்து போகலாம், சில மாதங்கள் கடந்து போகலாம், சில வாரங்கள் கடந்து போகலாம், சில வருடங்கள் கூட கடந்து போகலாம் வாழ்க்கையில. ஆனா தேவன் சொன்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறக்கூடியது. தேவன் சொன்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியது. அப்ப வார்த்தையின் மேல நல்லா கவனிங்க. இன்னைக்கு வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்துறோம், வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம நம்புறோம். சபையில கேட்கப்படுகிற வார்த்தைகள், நீ வாசிக்கும் போது தேவனோடு கூட பேசுகிறாரா? அந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அது அப்படியே ஒரு நிர்விசாரமா போனதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அது வார்த்தையில இன்னைக்கு வெளியில பாருங்க, முதல்ல இந்த ரிக்ஷா ஆட்டோல அங்கங்க வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை தான். ஆனா அது தேவனுடைய வார்த்தையா இருப்பதினால நம்ம சூழ்நிலைக்கேற்றபடி, நம்ம சந்தர்ப்பத்துக்கேற்றபடி அங்கங்க எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள், வாகனத்தில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு கூட ஆண்டவர் பல நேரங்களிலே அநேகரோடு பேசி அவங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்திருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வார்த்தைய சும்மா எழுதி வைத்துக்கிறோம், வீட்டுல போர்டை மாட்டி வச்சுக்கிறோம்.
புரியுதா உங்களுக்கு? வசனத்தை வண்டியில ஒரு வசனம் எழுதணும், அவ்வளவுதான். எழுதி வச்சுக்கிறோம். சும்மா எழுதக்கூடிய வார்த்தை நாலு பேரை பார்த்து ஆண்டவரே படிக்கும் போது அவங்களோட இந்த வார்த்தை பேசணும். அப்படி நீ ஜெபம் பண்ணணும். டெய்லி வண்டி எடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை அவங்களோட பேசணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு தாகம் இல்லை. ஒரு வசனத்தை வீட்டு வாசல் எழுதி வைக்கிறோம் அப்படின்னா அந்த நாளில் அப்படி ஜெபத்தோடு கூட செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? சர்ச்சு வாசல் எழுதி வைக்கிறாங்கன்னா ஜெபத்தோடு கூட செய்வாங்க. எத்தனையோ வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும், அந்த வசனங்களோடு கூட வார்த்தைகளோடு கூட நம்ம என்ன செய்ய இடைப்படும், பேசும். ஸ்தோத்திரம். உறுதிப்படுத்துவார். அந்த மாதிரிலாம் நான் 97ல் ஒரு முறை ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நான் போயிட்டு இருக்கும்போது காசிமேடு முனையில நான் போகும்போது அங்கே ஒரு ரிக்ஷா போகுது. அதுல யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தால் உன்னை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி உன்னை போஷிப்பேன். அந்த வசனம் அது இருக்கு அந்த ரிக்ஷால. அது ஏதோ ஒரு என் மைண்ட்ல டச் ஆகுது. அந்த வார்த்தை இடைப்படுது. ஸ்தோத்திரம். ரொம்ப களைப்போடு சோர்வோடு நான் போறேன். அந்த வார்த்தை பேசு. நான் வேலை செய்யற இடத்துக்கு போன உடனே வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்பதான் நான் வெளியில போயிட்டு எக்ஸ்போர்ட்ல சில வேலைகள்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பவும் நான் பழைய வேலைக்கே திரும்ப வரேன். 1 வருஷம் 6 மாசம் கழிச்சு வேலை இல்லாம பல நெருக்கடியான சூழ்நிலையில கடந்து திரும்பவும் பழைய வேலைக்கு சில தொழில்கள் பண்ணி நஷ்டமாகி இந்த வேலையாவது மறுபடியும் பழைய வேலையாவது நிரந்தரமா கிடைக்குமா அப்படின்ற நிலையில நான் போகும்போது இந்த வார்த்தை கிடைக்குது. திரும்ப நான் வேலை செய்யற இடத்துக்கு நான் போகும்போது பாத்தீங்கன்னா அங்கே திரும்பவும் அதே வசனம். எங்கே நான் இங்கே காசிமேடுல பார்த்த அதே வார்த்தை இன்னொரு இடத்துல இன்னொரு வாகனத்துல அதே வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த நாள் முடிந்து இரவு நான் ஸ்தோத்திரத்தோடு ரொம்ப அந்த அதே துக்கம் அதே கவலை தான் வந்துட்டு இருக்கிறேன். கல்மண்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கும் போது மரகத மாளிகையில அப்பெல்லாம் அடிக்க ஒரு தடவை கூட்டம் வைப்பாங்க. கூட்டம் நடக்குது. கூட்டம் முடிகிற தருவாய் கடைசி ஜெபம் பண்றாங்க. செய்தியை கொடுத்துட்டு கடைசி பிரேயர் நடந்துட்டு இருக்கு. நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்து மோஸ்ட்லி அந்த நாட்கள் அதிகமா வெளி கூட்டங்களுக்கு எல்லாம் போக மாட்டேன். சர்ச்சு தான். சர்ச்சுக்கு போவேன், தனி ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். வெளியில பப்ளிக் மீட்டிங் கூட்டம் அது இதெல்லாம் நடத்தினா அதிகபட்சம் போக மாட்டேன். ஆனாலும் அந்த அன்னைக்கு ஏதோ என்னை உள்ள இழுத்துது. ஆவியில ஏதோ ஒரு தூண்டுதல். சைக்கிளை ஓரம் நிறுத்திட்டு உள்ள சத்திரத்துக்குள்ள நுழையிறேன். எனக்கு பிரேயர் முடிஞ்சிருச்சான்னு தெரியாது. ஆனா உள்ள நுழையும் போது பிரேயர் முடிகிற நேரம், அவங்க செய்தி முடிஞ்சு கூட்டமே முடிகிற நேரம் கடைசி பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறார். கடைசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த பாஸ்டர். கடைசி ஜெபம் பண்ணும்போது நான் வந்து நிக்கிறேன். டக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை வருது, உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் அந்த வார்த்தை வந்த உடனே இருதயத்துல வந்து அடிக்குது அந்த வார்த்தை. புரியுதுங்களா? அதுதான் தேவை. வசனம் என்ன பண்ணுது, நம்ம இருதயத்தை உள்ள ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஒரு சோகம் என்னை அப்படியே ஒரு இருள் மாதிரி என்னை ஆட்கொண்டிருந்தது. அந்த வசனம் வந்து அடிச்ச உடனே டப்புன்னு எனக்கு விடுதலை ஆன மாதிரி கண்ணுல இருந்து பொல பொல பொலன்னு தண்ணி ஊத்துது. ரிலீஃப் கிடைச்சது உடனே. சொல்றது விளங்குதாங்க? அந்த அதோட அந்த பிரச்சனை விலகி எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப வசனம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்றி. வசனம் உங்க வாழ்க்கைக்கு தேவை. இன்னைக்கு வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு தாகத்தோடு நம்ம தேடுகிறோம். சபைக்கு வரும்போது எவ்வளவு ஆர்வத்தோடு ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை தேடி வருகிறோம். ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசுங்க. அதே மாதிரி நான் கடந்த முறை சொன்ன மாதிரிதான், பேசின வார்த்தைகளுக்கு எவ்வளவு தாகத்தோடு நம்ம கீழ்ப்படுகிறோம். அது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிய வசனத்தின் மேல் ஆர்வம் இருக்க தாக இருக்க ஆண்டவரனோடு கூட என்ன பண்ணிட்டு இருப்பார், தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து உன்னை தேற்றி கொண்டே வருவார், ஆற்றிக்கிட்டே வருவார். கிரியை, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில ஒரு கிரியை நிறைவேறுகிற வரைக்கும் வசனம் உன்னை பலப்படுத்திக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துல உன் வாழ்க்கையில ஒரு பலத்த கிரிகளையும் கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அவர் சொன்னார், என் வார்த்தை வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது. நான் என்ன காரியமாய் சொன்னேனோ அந்த காரியத்தை என் வசனம், என் வார்த்தை நிறைவேற்றி முடிக்கும் சொன்னார். புரியுதுங்களா உங்களுக்கு?
என் வசனம் என்ன செய்யும்? நிறைவேற்றும். ஒரு மழை பெய்யும் போது அது எப்படி பூண்டுகளையும் முட்பூண்டுகளையும் அது விளைய பண்ணுகிறதோ அது போல என் வசனம் ஒருவருடைய இருதயத்தில் இறங்கினா அது அதனுடைய பலனை செய்யும் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள வசனம் இருக்கு? நமக்குள்ள எவ்வளவு பேருக்குள்ள வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு. வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில். அதுதான் சொல்ல, ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அவன் விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் மேலே அவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். பிரைஸ் காட், அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு மனிதனுடைய காரியத்திலிருந்து நாம் நிறைய பேர் வார்த்தையின் மேலே தாகமுள்ளவர்களாகவும் வாஞ்சி உள்ளவர்களாகவும் அநேக பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். எனக்கு நினைப்பூட்டப்பட்ட ஒரு ஒரு தேவ மனிதனுடைய காரியத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 to 10 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 to 10 வரைக்கும். ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்போது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோ என்றான். அப்பொழுது யோசபாத், நல்லா கவனிங்க, இங்கே முதல் அழைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜா யுத்தத்துக்கு போகிறதுக்கு. கவனிங்க, யூதா ராஜாவை அழைக்கிறான். கவனிக்கிறீங்களா? யார் அழைக்கிறாரு? யூதா ராஜாவை. யோசபாத்தை கூப்பிடுறாரு, யுத்தத்துக்கு போறோம், எனக்கு கொஞ்சம் உதவிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்களிலே 2 ராஜ்யமாக பிரிந்த பிறகு யூதா ராஜாக்கள்லயே பாத்தீங்கன்னா யோசபாத்து மாத்திரம் தான் இஸ்ரவேல் ராஜாக்களோடு கொஞ்சம் இணக்கமாக போனவன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பாப்போம். அவன் எது கூப்பிட்டாலும் போயிடுவாரு. இது இஸ்ரவேல் ராஜாக்கள் யார் கூப்பிட்டாலும் போயிடுவான். அவன் கூப்பிடும் போது சரி நான் யுத்தத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் யுத்தத்துக்கு வராரு. கூட சேயூர் அது ஏசாவுனுடைய அந்த கூட்டமும் சேர்ந்து கொள்ளுகிறது. 3 ராஜாக்களாக சேர்ந்து யுத்தத்துக்கு பிரயாணம் பண்ணி போறாங்க. இப்ப எத்தனை பேர் வசனத்தை தாகத்தோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க? அப்பதான் ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். உங்க கவனம் இங்கிருந்து வேற எங்காவது போகுதுன்னா ஆண்டவர் பேச முடியாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். சோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம், உருளை ஒழித்து முழு பலத்தோடு. 3 ராஜாக்களுமே யுத்தத்துக்கு போகும்போது அநேக குதிரைகள், அநேக ராணுவ வீரர்கள், ஏன்னா போருக்கு கூட வரவங்க அவங்க அந்த நாள்ல எத்தனை பேர் போவாங்க? லட்சக்கணக்கான பேர் போவாங்க. யுத்தத்துக்கு போறவர்கள் எப்படிப்பட்ட பேரு? லட்சக்கணக்கான மக்கள். 3 ராஜாக்கள் சேரும் போது எவ்வளவு இருப்பாங்க பாருங்க. யூதா ராஜாக்கள்லயே அவங்க யுத்தத்துக்கு ஒரு ஆட்களை கூட்ட சேர்க்கிறாங்கன்னா 1 லட்சம் என்ன செய்வாங்க? யுத்த வீரர்களை சேர்ப்பாங்க குறைஞ்சபட்சம். இஸ்ரவேலர்களை பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல சேரும். ஏசாவுனுடைய கூட்டம் இப்படி பல லட்சம் பேர் சேர்ந்து போறாங்க. சாதாரணமாக 3 ராஜாக்கள் மாத்திரம் இல்ல, அவர்களோடு கொடுக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாரும் இந்த வனாந்தர வழியாய் போகும்போது அங்க சுத்தமா என்ன இல்ல, தண்ணீரே கிடையாது. கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதுனால கூட அவ்வளவு பேருக்கெல்லாம் என்ன செய்யாது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது தண்ணீருக்காக, சாப்பாட்டுக்காக அவங்க பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, பல லட்சம் ஜனங்கள் கூட இருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போடுறதுன்றது, ஒரு ஆகாரத்தை கொடுப்பது என்பது கடினமான ஒரு விஷயம். சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கே ஆகாரம் போட்டவர் ஒரு 2 பேர் 3 பேர் உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? தேவைகளை சந்திக்க முடியாம போயிடுமா அவருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சாதாரணமா உன்னை நடத்திடுவார் அவர். லட்சக்கணக்கான மக்களுக்கே தேவைகளை சந்திக்கிறவர் உன்னுடைய ஒரு குடும்பத்துக்கு அவருடைய தேவைகளை சந்திக்காம விட்டுருவாரா? உன்னை போஷிக்க அவர் வல்லவராகத்தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி அவர்கள் வனாந்தர மார்க்கம் வரும்போது அழுகிறான். யார் அழுகிறான்? அழைச்ச ராஜா அழுகிறான், முறுமுறுக்கிறான். ஐயோ, என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தர் நம்மை என்ன செய்தார்?
மோபாவியருடைய கையில ஒப்பு கொடுக்க நம்ம அழைச்சிட்டு வந்துட்டாரோ, சாக கொண்டு வந்துட்டாரோன்னு யோசிக்கிறான். நல்லா விளங்குதா உங்களுக்கு? இப்ப நல்லா கவனிங்க. சொல்ற வார்த்தை ஐயோ தண்ணி இல்லை நம்ம சாக போறோம்னு சொன்னா பரவாயில்ல, கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்றான். கவனிக்கிறீங்களாங்க? யாரு கொண்டு வந்தா? இவன் யுத்தத்துக்கு வந்துட்டு கர்த்தர் நம்ம 3 ராஜாக்களை யார் கையில ஒப்பு கொடுக்க கொண்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? ஆனா தேவன் மேல அன்புள்ளவன், தேவனை நேசிக்கிறவன், தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிற ஒருவன் என்ன செய்வான்னா, நெருக்கம் வரும்போது, சூழ்நிலைகள் சரியில்லாத போது தேவனை அண்டிக் கொள்ளுவான். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து தேவனிடத்துல போய் விசாரிப்பாங்க. யோசபாத் என்ன செய்கிறார்? கீழ்வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இவர்கள் எல்லாரும் இப்படி பேசும்போது கீழ்வசனம். அப்பொழுது யோசபாத் 12ல அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இல்ல மேல அப்பொழுது ராஜா 11 அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே ஒருவரும் இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். பாருங்க, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இந்த ராஜா என்ன சொல்றான்? கர்த்தர் நம்மளை எல்லாம் அழிக்க கொண்டு வந்தாரான்னு கேக்குறான். யோசபாத் என்ன சொல்றார் அந்த இடத்துல? கர்த்தருடைய வார்த்தை விசாரிக்கிறதற்கு, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதற்கு இங்க தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப அவனுடைய மைண்ட் எப்படி போகுது பாருங்க, அவனுடைய எண்ணம் எப்படி போகுது பாருங்க, அவனுடைய நோக்கம் எப்படி போகுது பாருங்க. அப்ப தேவனோடு இருந்தோன்னு சொன்னா, அதுதான் நல்லா கவனிக்கணும். கர்த்தரோடு இருந்தாதான் நமக்கு முதல்ல எங்க போகணும்னு தோணும். நம்ம நெருக்கம் வரும்போது, நமக்கு பிரச்சனை வரும்போது, நமக்கு சூழ்நிலை சரியில்லாத போது அவர் சொன்னார்னா மா குறையாது, எண்ணெயும் குறையாது, உன் வீட்டுல குறை வராது. நீ கொஞ்சம் தான் இருக்குதுன்னு போய் யோசிப்ப, ஆனா எடுக்க எடுக்க அங்க இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் வார்த்தை நம்ம மேல இருக்குன்னு சொன்னா, எது இருந்தது? சாரிபாத் வீட்டின் விதவையின் மேல என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு சொன்னா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் வார்த்தையை நம்ம மேல வச்சிருந்தாருன்னா, அந்த வார்த்தை நம்ம மேல இருக்குன்னு சொன்னா, நம்ம வீட்டுல நீ உங்க வீட்டுல இருக்கிற குறையுதே இல்லையே அப்படின்றத பார்க்காத, தேவன் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பாரு. அல்லேலூயா. கர்த்தரை பாரு. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை எது எப்படி இருக்கு, அதை கவனிச்சா நம்ம வீட்டுல எடுக்க எடுக்க என்ன செய்யாது, கொடுக்க கொடுக்க என்ன செய்யாது, குறையாமல் நம்மை நிறைவோடு நடத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, 2 மீன் 5 அப்பம் தான் வார்த்தை அதுல வச்சு அனுப்புறார் ஆண்டவர். அதுல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அங்க ஒண்ணு இருக்க, பொருள் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம், உங்களோட திறமை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம், உங்களோட பணம் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். சொல்றது புரியுதுங்களா? நான் தேவனை சார்ந்து கொள்வேன் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு வார்த்தையை உன்மேல் வைப்பார் என்று சொன்னால், எந்த விதத்திலாகிலும், சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த விதத்திலாகிலும் கர்த்தர் உன்னை போஷித்து நடக்க என்ன செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமா, அந்த 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்க கொடுக்க குறைவே இல்லை. கடைசியில மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அதன் மேல் இருந்தது. வழங்குதாங்க உங்களுக்கு? அப்ப இங்க தாகத்தோட என்ன கேட்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை விசாரிப்பதற்காக கேட்கிறான். கர்த்தரிடத்துல வார்த்தை வேணும். கர்த்தர்ட்ட போய் விசாரிப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதுதான் முக்கியம். அப்ப நீங்க தேவனிடத்துல போனீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி உன்னை போஷிப்பார். அங்க அவனுக்கு என்ன தெரியுங்களா? வாக்குத்தத்தம் கிடைச்சது. அதனாலதான் சொல்ல வராங்க, அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குது? வாசிங்க பாப்போம். என்ன வாக்குத்தத்தம்? 17ல நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். கைகளை தட்டி அல்லேலூயா. சாக போறோம், தண்ணி இல்லாம சாக போறோம்னு சொன்னா
எதிரியின் கையில ஒப்பு கொடுக்க போறாருன்னு சொன்னா அங்க கர்த்தருடைய வார்த்தை வருது, காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, உன் வாய்க்கால் நிரப்பப்படும் என்று வார்த்தை வந்தது. நல்ல ஜீவனோடு தம்பி, புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம கையை தட்டிட்டு போற ஆளா இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்புகிற ஆளா இருக்கணும். நீ காற்றும் இல்ல, உன் வாழ்க்கையில் என்ன இல்ல அப்படின்னா என்னது? சாதகமான சூழ்நிலை இல்ல. கவனிக்கிறீங்களா? என்ன இல்ல? சாதகமான சூழ்நிலை எனக்கு இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னு கர்த்தரிடத்துல நீ போனேன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். ஒன்னும் இல்லதான், ஆனா நீ போ, உன்னை நிரப்புவேன், உன்னை நிரப்புவேன், உன்னை நடத்துவேன். கர்த்தர் அப்படிதான் சொல்லுவார் இல்லையே. நான் உன்னை நடத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவர் வார்த்தையை வச்சு அனுப்புவார் உன் மேல. அவர் வசனத்தை வச்சு உன்னை அனுப்புவார். அவர் வாக்குத்தத்தத்தை வச்சு அனுப்புவார். அதை நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, நான் போறேன், என்னோட போஷிப்பேன். ஆண்டவர் பேசினார், அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர் கைவிட்டாரா? என்ன சூழ்நிலை தெரியலையே. அப்ப வசனம், உன்னை என்ன உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன். வசனத்தை நம்பி வந்தேன், விடுதலை கிடைச்சது. அடுத்த நாளே ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். வார்த்தை நம்ம அப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல மாத்திரமல்ல, எல்லா கட்டத்திலையுமே நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக, கர்த்தரிடத்திலேயே போய் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வரும். அவர் தன்னுடைய வார்த்தையை வைத்து அனுப்புவார். அவர் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன இல்ல, வாக்குத்தத்தம் எப்படி வருது? காற்றும் இல்ல, வாய்க்கால் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் அங்க உடனடியா நிறைவேறியது. இவர் மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடித்தது, அங்கிருந்த ஆட்களும் தண்ணீர் குடித்தாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய வாய்க்காலை வெட்டி வாய்க்கால் நிறைய தண்ணி வந்துருச்சு. இவங்களும் சாப்பிட்டாங்க, எல்லாம் தண்ணி குடிச்சு திருப்தி ஆனது பிறகு அந்த தண்ணீர்ல சூரிய உதயம் பட்டு, அந்த சூரிய உதயம் ரத்தமா இருக்கிற, ரத்த கலர்ல இருக்கிறத எதிரி பார்த்து என்ன நினைச்சிட்டான்? அவர்கள் 3 ராஜாக்கள் ஒன்றோடு ஒன்று வெட்டி செத்து போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்ச ஆண்டவர் அந்த 3 ராஜாக்களுடைய கையில இவங்களை ஒப்பு கொடுத்து அவங்க ஜீவனையும் காப்பாற்ற வல்லவராய் இருந்தார். அவங்க தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருந்தார். அவங்க ஜீவனையும் காப்பாற்ற வல்லவராய் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? சாரி பார்த்து அப்படிதான் வரா, செத்து போற, இருக்கிறத சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இருக்கிற கொஞ்சமாவையும் அந்த எண்ணெயை வைத்து சாப்பிட்டுட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? சாக போகிறோம் தான் சொன்னா. ஆண்டவர் சாவதற்காக நம்மை அழைக்கவில்லை. அந்த ராஜாவை போல நம்ம முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு புலம்பல் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில குறை தென்படும் போது கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கிற, ஆண்டவரே இந்த குறைக்கு காரணம் என்ன, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரிடத்துல போனேன்னா கர்த்தர் உனக்கு ஆலோசனை தருவார். கர்த்தர் வார்த்தையை தருவார். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருவார். சூழ்நிலை சரியில்லைனாலும் கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க யாராவது ஆண்டவரே நான் குறையோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், தேவையோடு இருக்கிறேன், சூழ்நிலை மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய போறேன், எப்படி என் வாழ்க்கை நீ ஓடும், சரியா வருமா வராதான்னு உனக்குள்ள அநேக கேள்விகள் ஒருவேளை இருந்திருந்தா கர்த்தர் சொல்றார், நீ காற்றையும் காண மாட்ட, நீ மழையும் பார்க்க மாட்ட, உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று. அல்லேலூயா. நல்ல ஜீவனோடு கூட கைகளை தட்டி சொல்லலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னை போஷிப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நீ கர்த்தரிடத்தில் ஒருவேளை விசாரித்திருந்தால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நல்ல கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ சுமந்தவர்களாக நீங்கள் செல்லும் போது இந்த வார்த்தை உன்னை போஷிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை வச்சுட்டு போ. நீ இனிமேல் உன் வாழ்க்கையில சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்காத. அல்லேலூயா. நிலைமை மோசமா இருக்கிறத பார்த்து கண்ணீர் வடிக்காத. இந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு தருகிறார். காற்றும் இல்ல, மழையும் இல்ல, உன்னை போஷிப்பேன், உன்னை நடத்துவேன். நடத்துறது மாத்திரமல்ல, உன்னை காப்பாற்றவும், எதிரியின் கையிலிருந்து, பிரச்சனையிலிருந்தும், சிக்கல்ல இருந்தும், சூழ்நிலை மோசமான நிலையில இருந்தும் உன்னை காப்பாற்றவும் செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை உன் தலை மேல வச்சுட்டு போ. அல்லேலூயா. உன் இருதயத்துல வச்சுட்டு போ. இந்த வார்த்தை உன்னை போஷிச்சிடும். இந்த வார்த்தை உன்னை காப்பாற்றிடும். இந்த வார்த்தை உன்னை நடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காற்றை நான் காண மலையை, ஒரு பாடல் கையில் தட்டி உற்சாகமா. மலையை பார்க்க மாட்டோம், என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், எங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் காற்றை நான், ஆமென், மலையை, ஆமென், மலையை பார்க்க மாட்டோம், எங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும், எங்க வாய்க்கால்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஆமென். நீ என் நேரமும், ஆமென், எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். என் நேரமும் அப்பா எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். என் நேசரில் களி கூறுவோம், என் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஓரவல சதரன கலதரம், ஓ லா 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 லா. மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கின்படி உன்னை நடத்த, உன்னை போஷிக்கிறதற்கு, உன்னை காப்பாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஓ ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு உற்சாகமாய். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க. வார்த்தை கிடைச்சா என்ன வரணும்? மகிழ்ச்சி வரணும். நமக்கு விசுவாசம். அதை கிரியை செஞ்சாங்க. வார்த்தை வந்தோம், வாய்க்காலை வெட்டிட்டாங்க. அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் அங்க வாய்க்கால் வந்து நிரம்பிச்சு. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுறாருன்னா, வாக்கு வருதுன்னா, வார்த்தை வருதுன்னா என்ன வரணும்? நமக்கு விசுவாசத்தோடு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில கிடைச்சா போதும். அந்த வார்த்தையை நீ பிடித்து கொண்டு போனால், அங்க போகும்போதே வேலைக்காரன் சுகமா இருந்தான். வார்த்தை நம்பிதான் அவன் புறப்பட்டு போனான். வார்த்தை நம்பிதான் வாய்க்கால் வெட்டினாங்க. வாய்க்கால் சும்மா வெறும் வாய்க்காலா இல்ல, தண்ணீர் நிரப்பப்படுகிற வாய்க்காலா இருந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடரு. நீங்க என்ன போஷிப்பீங்க, நீங்க என்ன காப்பாற்றுவீங்க, நீங்க என்ன நடத்துவீங்க. ஆண்டவரே சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இரு. கர்த்தருடைய வார்த்தை எந்த விதத்தில் ஆகிய உன்னை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இரண்டாவது யோசேப்பேத்தருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது 2 ராஜாக்கள்ல பாருங்க, 22ஆம் அதிகாரத்துல, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். அவர்கிட்ட இருந்த அந்த 3 சம்பவங்கள், வார்த்தையின் மேலே அதிக தாகம் உள்ளவராய் இருந்தார் அவர். 22:4 வாசிங்க, 4-5. யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட அவர் முதல்ல கூப்பிட்டது ஒரு பையன், இப்ப அவங்க அப்பா கூப்பிடுறார். யுத்தம் பண்ண என்னோட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய குதிரைகள் என்னுடைய குதிரைகள், உம்முடைய குதிரைகள் என்றான். ராஜா, இஸ்ரவேல் ராஜா இப்ப திரும்ப யோசபாத்த முன்னாடி நடந்த சம்பவம் இது. நம்ம வாட்சத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவங்க அப்பா கூப்பிடுறாரு, ஆகாப் கூப்பிடுறான், யுத்தத்துக்கு போறேன் வரையா? கவனிக்கிறீங்களா? என்ன பாக்குறீங்களா? பைபிளை வீட்டுல போய் பாருங்க. பேசும்போது என்ன கவனிங்க. அவன் மறுபடியும் கூப்பிடுறான், வரீங்களா யுத்தத்துக்கு அப்படின்னு. ரைட் வரம்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சோதரா. ஆனா அடுத்த வார்த்தை அவன் வாயிலிருந்து என்ன வருது பாருங்க. அதான் அடுத்த வசனத்தை கவனிங்க. அடுத்த வார்த்தை 5ல பாருங்க. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். சத்தமே வரலையே. இல்ல பலமான ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். யுத்தத்துக்கு முதல் கூப்பிட்டான், போயிட்டார், பேசாம போயிட்டார். ஆனா அங்க சிக்கல் வந்தது, நெருக்கடி வந்தது. அழைச்சிட்டு போன ராஜா நம்ம எல்லாம் சாக போறோம்னு அவனை பயமுறுத்திட்டான். ஆனா அவன் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து, வாக்குத்தத்தத்தை தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று,
அவனும் காப்பாற்றப்பட்டான், கூட இருந்தவங்களையும் காப்பாற்றினான். விளங்குதாங்க? இங்க யுத்தத்துக்கு கூப்பிடுறார், வரேன்னு சொல்லிட்டார். நல்லா கவனிக்கணும், வசனத்தை கேட்டு அதன்படி நீங்க நடக்கணும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவன் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். இங்கே போலான்னு சொல்றாரு, யுத்தத்துக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்றாரு? அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை விசாரிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய என்ன சொல்றாரு அவர்? பின்னும் யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி, ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். கர்த்தருடைய வார்த்தையை விசாரி. கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன சொல்றாரு கேளு. யுத்தத்துக்கு வரப்பா போலாம், ரைட்டு, ஆனா கர்த்தருடைய வார்த்தையே கொஞ்சம் கேளுங்கன்றார். சொல்லுங்களா அல்லேலூயா. எப்படி இருக்கிறார் பாத்தீங்களா? எந்த காரியமானாலும், எந்த விஷயமானாலும், நீங்க குடும்பமா கணவன் மனைவியா முடிவெடுத்தாலும் சரி, யாராவது உறவினர்கள் மூலமா முடிவெடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நீ செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்திற்கு முன்பு முதல்ல என்ன செய்யணும்னா கர்த்தரிடத்துல விசாரிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் முதல்ல என்ன சொல்றாரு நீ குறித்து அவருடைய மைண்ட்ல என்ன இருக்கு, அவர் என்ன விரும்புறார், அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்றத தேவனிடத்துல முதல்ல நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர் கேட்கறீங்க? சத்தமே வரலையே. நான் எங்க பெரியமாட்ட கேட்டு வரேன், எங்க சித்தப்பாட்ட கேட்டு வரேன், எங்க அம்மாட்ட கேட்டு வரேன், எங்க அப்பாட்ட கேட்டு வரேன், எங்க வீட்லயே ஒரு பெரியவங்க மூத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு வரேன். அம்மா என்ன கவனிக்கிறீங்களா? யாருடைய வார்த்தை நிலைநிக்காது, யாருடைய வார்த்தை நிலைநிக்காது, மனுஷனுடைய வார்த்தை நிலைநிக்காது. சொல்றது விளங்குதாங்க? யாருடைய வார்த்தை நிலைநிக்கும்? தேவனுடைய வார்த்தை தான் நிலைநிக்கும். நீ எந்த காரியமானாலும் முதல்ல யார்கிட்ட விசாரிக்கணும்? கர்த்தரிடத்துல விசாரிக்க கற்றுக்கொள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லட்டும் பாருங்க. முதல்ல என்ன செய்ய போறேன்? நான் இவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்றேன், அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்றேன், ஓனர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். எந்த உன்னுடைய முக்கியமான காரியம்னாலும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவனிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதுதான் உன்னை நடத்தும். இப்போ அவன் என்ன பண்றான்? அந்த இஸ்ரவேல் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து வச்சிட்டார். எத்தனை தீர்க்கதரிசி? அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பாத்தீங்களா என்ன சொல்றான்? 400 தீர்க்கதரிசியும், ஹலோ 400 தீர்க்கதரிசிகள் வந்து சொல்றாங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள் எப்படி இருக்கும் பாருங்க கூட்டம், ஜேன்னு. ஐயோ ஒண்ணுமே விளங்குதா இல்லையா? ஒரு ஆள் ரெண்டு ஆள்னா பரவாயில்ல, எவ்வளவு பேரு? 400 பேர் கூட்டம், எவ்வளவு திரளா இருக்கும் பாருங்க. சோத்திரம். 400 பேர் ஒருமித்து சொல்றான், நீங்க போங்க, கர்த்தர் யுத்தத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார்? நல்லா கவனிங்க. அவன் கீழே யோசபாத் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு 400 பேர் சொல்றாங்க. ஆனா யோசபாத் கேட்கிறார், போங்க, இப்ப யுத்தத்துக்கு வந்துட்டார். நல்லா கவனிங்க. யுத்தத்துக்கு போலாமான்னு கேட்டார், போறேன்னு சொல்லி வந்துட்டார். எங்க? இஸ்ரவேலுக்கு வந்துட்டார், இந்த ராஜாட்ட வந்துட்டார். 2 பேர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 400 தீர்க்கதரிசிகள் அரண்மனை வாசல்ல வந்து நிக்கிறாங்க, உள்ள அரண்மனைக்குள்ள வந்து நிக்கிறாங்க. வந்து வார்த்தை சொல்றாங்க, போங்க, ஆண்டவர் வெற்றி தருவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணணும்? யுத்தத்துக்கு தானே போக வந்தாங்க, போக சொல்லியாச்சு, போக வேண்டியதானே. 400 பேர் சொன்னாலும் யோசபாத் கேட்கிறான், கர்த்தருடைய நான் விசாரித்து அறிகிறதுக்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராவது இங்க இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப என்ன, இந்த 400 பேர் சொல்ற வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை மாதிரி தெரியல. போன்னு தான் சொல்றான், நடக்குன்னு தான் சொல்றான். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என் ஆவியில உணர்த்தப்படுறேன், என் ஆவியில உணர்த்தப்படுறேன். அப்பவே நான் யோசிப்பேன். இல்லையா? சொல்லுங்க பாப்போம். சில பேர் சொல்லுவாங்க, என் ஆவியில உணர்த்தப்படுறேன், என் ஆவியில உணர்த்தப்படுறேன்பாங்க. நான் யாரு சொல்றாங்கன்னு பாப்பாத. கவனிக்கிறீங்களா நீங்க? அந்த வார்த்தைய யாரு சொல்றா அப்படின்றத நான் கவனிப்பேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனோடு நடக்கிற அந்த கிரியை நடப்பிக்கிற அந்த சரியா கர்த்தருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ற ஆட்கள் இதை சொல்லும் போது கேட்ச் பண்ணிக்குவாங்க.
கொஞ்சம் கேட்ச் பண்ணுவேன், ஜோம் பண்ணி அதை கொஞ்சம் விசாரித்து நடத்தினோம்னா நமக்கு ஆவியில் டச் ஆகும். ஆனால் அது சும்மா அப்படியே ஒரு குத்து மதிப்பாகவே பேசுவாங்க நிறைய பேர். நான் எவ்வளவோ ஆட்களை இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு நாளும் வளைஞ்சே கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், எங்க நல்ல கரங்களை உயர்த்தி. ஆமாம், நிறைய விஷயம் சொல்றதுக்கு டைம் இல்லை. பிரைஸ் இல்லை. அல்லேலூயா. நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆவியில ஏவப்படுறேன், அங்கே போகணுன்னு எனக்கு தூண்டப்படுது, இதை செய்யணும்னு உங்களுக்கு தூண்டப்படுது, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க. சரி சரின்னு கேட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு உங்களே இல்லை, வெளியில நிறையா. புரியுதா உங்களுக்கு? நீங்க யாரும் என்கிட்ட வந்து அப்படி சொல்ல போறது இல்லை. விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய ஊழிய வட்டாரங்கள்ல எனக்கு நிறைய அந்த மாதிரிலாம் என்னுடைய காரியமாகவும் அப்படி பேசுவாங்க. அவங்களுடைய ஏதாவது வெளியில ஏதோ ஒரு விஷயம்னாலும் அப்படி பேசுவாங்க. நான் ஆவியில நிதானிப்பேன். அந்த வார்த்தை இது தேவனுடைய ஆவியில உண்மையா ஏவப்பட்டு சரியா பேசுறாங்களான்னு விளங்கணும் நமக்கு. சொல்றது விளங்குதாங்க? 400 பேர் சொன்னாலும் உனக்கு அப்ப கர்த்தரோடு நம்ம இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாய் கேட்டு நாம் நடக்கிறவர்களா இருந்தா தேவனுடைய சத்தம் இன்னதென்றும் சத்துருடைய சத்தம் இன்னதென்றும் சரியா பகுத்தறிந்து கொள்ளுவோம். இந்த அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். விளங்குதா உங்களுக்கு? நீ எங்க போனாலும் குறி கேட்கிற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் சொல்றா ராச்சா போச்சான்னு எங்காவது அடிச்சுடுறான் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது. ஆஹா ஓஹோ அல்லேலூயா அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஒருத்தர் பேசுறாரு, பேங்க்ல உழுகுது, இப்ப உழுகுது, உன் பேங்க்ல பணம் 1.5 லட்சம் உழுகுது. எப்படி உழுகு? இல்லையா சொல்லுங்கம்மா. இப்ப உழுகுது பேங்க்ல, உன் பேங்க்ல. இங்க நீ நிக்கும் போது உன் பேங்க்ல அங்க பணம் வந்து உழுகுதுன்றார். என்ன உழுகுது? தலையில கல்லு தான் உழுகுது. சோத்திரம். விளங்குதாங்க? இப்படிலாம் என்ன சொல்ல கேட்டா என்ன சொல்றாங்க, இப்படி பேசணும், விசுவாசத்துல நடக்கும். இப்படியா பேசுறது? அதுக்கு தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தை இருந்தாதான் பேசணும். அது கர்த்தருடைய வார்த்தையான்னு நம்ம யாரு பேசுறார்கள் என்று அறிவு நமக்கு தேவை. அந்த விருத்த சேதனை நமக்கு தேவை. என்ன சத்தன்றதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விருத்த சேதனை வேணுன்றார். செவிகளில் இருதயத்தில் தேவைன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி விட்டுருவான். கர்த்தருடைய வார்த்தை பிசாசின் வார்த்தைன்னு தள்ளி விட்டுருவான். பிசாசு வார்த்தை கேட்டுக்குவான். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் போய் பலி செலுத்தினோடனே பிசாசு பேசுறான், பொல்லாத பிசாசு போன்னு சொல்லியிருந்தான். ஆண்டவரையே சொல்லியிருந்தான். என்ன பண்றது? பையனா ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லுவாரா? அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வந்தவனுக்கு தெரியுது இது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. தேவன் தான் ஆரம்பத்தில் பேசி நடத்திட்டு வர்றாரு. கர்த்தர் தான் என்னோடு பேசுறாரு. அப்ப யோசபாத்துக்கு என்ன இல்ல? திருப்தி கிடையாது. 400 தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் திருப்தி கிடையாது. ஆனா இவன் சொல்றான், ஆகாப் சொல்றான், வேற தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஆள்னா எனக்கு நன்மையா சொல்ல மாட்டான். இப்ப நம்ம ஆளுக்கு எப்படி தேவைப்படுது தீர்க்கதரிசிகள்லாம்? அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னா சொல்லுவோம், சொல்லனா என்ன சொல்றாரோ ஆவியானவர் அதை தானே சொல்ல முடியும். சத்தமா சொல்லுங்க நல்ல கரங்கள். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை தான் கேட்டுக்கணும் ஒழிய எனக்கு நன்மையாவே சொல்லு, நான் குடுகுடுப்புக்காரன் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறவன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுமா. ஆனா அவன் சொல்ற வார்த்தை ஒண்ணுமே நல்லதா இருக்காது. கவனிச்சு பாத்தீங்களா? ஹலோ, கவனிச்சு பாத்தீங்களா? அவன் வீட்டு வாசல் என்ன பண்றான்? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது தானே சொல்றான். என்னம்மா சொல்றான்? சொல்லுமா நீ என்ன சொல்றான்? அவன் சபையே நல்ல காலம் பிறக்கும் தானே சொல்றான். ஆனா சொல்லுப்பா நீ கதவை திறந்தீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை கூட ஒண்ணு நல்லதா சொல்ல மாட்டான். அவன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அந்த மூலையில ஒரு பேய் உட்கார்ந்து இருக்குதும்பா. இல்லையா சொல்லுங்க பாப்போம். உன் பிள்ளை மேல ஒரு பீடை பிடிச்சிருக்குதும்பா. அப்புறம் கடைசியில நீ திறந்து நின்னவனுக்கே சொல்லுவான் உன் மேல ஒண்ணு இருக்குதும்பா. இதுக்கு என்னையா பண்ணணும்? நான் கோழி வெட்டு, கடா வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு, 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வா, 2 கிலோ எண்ணெய் வாங்கிட்டு வா, நல்லா எண்ணெயா வாங்கிட்டு வா அப்படின்னு. ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. இதெல்லாம் அனுபவிச்சு வந்தவங்க தான், கடந்து வந்தவங்க தான். 4 மணிக்கு அவன் உருட்டுறானோடனே எங்க அம்மா ஆரம்பத்துல நாங்கெல்லாம் சின்ன பசங்க, ஒரு 14-15 வயசு இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கு. கடமுடகா அப்பெல்லாம் அதிகமா வருவான் குடுப்புக்காரன். வீட்டுல உருட்டுறான். எங்க அம்மா கதவை திறந்துட்டாங்க. ஏதோ சொல்லிட்டான் போல. நான் காலையில வரேன், இன்னதெல்லாம் வாங்கி வைன்னு சொல்லிட்டு போயிட்டான். காலையில வந்தான் வீட்டுக்குள்ள, நல்லா வேட்டியை மடிச்சு கட்டி உட்காந்து சோத்திர அல்லேலூயா வாங்கிட்டான். எண்ணெய், அரிசி, பருப்பு, அது இது, காசு, ஒரு கோழி, நல்ல என்ன கோழி, நாட்டுக்கோழி, வெடக்கோழியா வாங்கி சொல்லியிருக்கான்.
அதுவும் வாங்கி வச்சுட்டான். வந்தோடனே எல்லாத்தையும் கட்டவரில் பிடிக்கிறான். கட்டவரில் பிடிச்சி சொல்லுவாரான். கட்டவரில் பிடிக்கிறான், ஏதோ சொல்றான். கடைசியில தம்பியை பிடிச்சி கட்டவரில் பிடிச்சி சொன்னான், இந்த பையன் தான் உங்களை எல்லாத்தையும் காப்பாத்துவான்னா. ஹல்லேலூயா. கடைசியில நான் தான் அவனையே காப்பாற்ற வேண்டியதா இருந்தது. என் தம்பி இல்லை, எப்போ செத்து போயிட்டான். அவன் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. என் தம்பி கட்டவரில் பிடிச்சி என்ன சொன்னான், எங்க அப்பா அம்மா உங்க கடைசி காலத்துல இவன் தான் உங்களை காப்பாத்துவான் அப்படின்னா. சொல்றது விளங்குதாங்க? நான் தான் என் தம்பியே கடைசி காலத்துல பார்த்தேன். விளங்குலையா உங்களுக்கு? சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லிட்டு கோழி முதல் ஜாமா வரைக்கும் பொட்டலம் கட்டி அழகா தூக்கிட்டு போயிட்டாரு. சோத்திரம். ஆனா நடந்தது பிரச்சனை தான். எதுவுமே நல்ல வார்த்தை கிடையாது. எதுவுமே வார்த்தைகள் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அந்த நேரத்தில் கேட்கறதுக்கு ஏதோ கிளுகிளுப்பா இருக்கிற மாதிரி தெரியும். சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? ஆமா. ஆனா கர்த்தர் அப்படி ஒரு நாள் பேச மாட்டார். கர்த்தர் பேசுகிற காரியம் கரெக்டா இருக்கும். என்ன சொல்றாரு அது இவன் சொல்றான் பாருங்க. இவனுக்கு ஏத்த தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவன் கர்த்தரோடு இருப்பான், பாகாலோடு இருக்கிறவன். அறகுற வாழ்க்கை, உலகத்தோடு இருக்கிறவன், தேவனோடு இருக்கிற 2 வாழ்க்கை வாழ்றவன், அடிச்சு விடுறவன் கர்த்தருடைய வார்த்தையை. இவன் கர்த்தருடைய வார்த்தைனா வார்த்தையை தெளிவா பேசக்கூடியவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி நடந்து, தன் ஜீவியத்துல உண்மையா இருக்கிறவர்கள் மூலமாக தேவன் பேசுவார். சரியா? மேகையா ஒருத்தர் இருக்கிறான். அவன் நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு கரெக்டான வார்த்தை ஆண்டவர் பேசுவார்ல. நீ பாகால் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றதெல்லாம் அட்டுழியமா இருக்கு, அப்புறம் எப்படி கர்த்தர் நல்ல வார்த்தையை பேசுவார்? சொல்றது புரியுதுங்களா? உள்ள சரியில்லைன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும் அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். சத்தமா சொல்லுங்க. அவன் தீமையாவே என்னை குறித்து பேசுவான். அல்லேலூயா. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. யோசபாத் சொல்றான், அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அவனை அழைச்சிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனை அழைச்சிக்கிட்டு வரான். அவன் தான் கரெக்டா கர்த்தருடைய வார்த்தை சொன்னான். ஆனா அவன் ஏற்றுக்கொள்ள. கர்த்தருடைய வார்த்தை சொல்றவன் என்ன பண்ணிட்டான்? இவன் அந்த ராஜா ஆகாப் ராஜா அடிச்சு அவனை சிறையில தூக்கி வச்சுட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சமாதானத்தோடு திரும்பி வருவேனா? அப்புறமா இவனுக்கு சாப்பாடு கொடுங்க, அது வரைக்கும் இவனுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்கண்ணா. நான் சமாதானத்தோடு நீ திரும்பி வரதா இருந்தா நான் சொல்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு தீர்மானம் பண்ணிக்கன்னு போகும்போது அவளை அடிச்சு ஆணித்தனமா சொல்லி அனுப்புறாரு மேகாயா தீர்க்கதரிசி. ஆனாலும் பாருங்க, யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையில தெளிவா இருந்தார். நட்பு ரீதியா போயிட்டார். எந்த ரீதியா போயிட்டார்? யுத்தத்துக்கு நட்பு ரீதியா. அவனை மறுக்க முடியல, அதனால போயிட்டார். ஆனாலும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற மனுஷன், தேவனுடைய வார்த்தையை சரியா திட்டமா விசாரிக்கிற மனுஷன், வார்த்தைகளை தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய மனுஷனா இருந்ததுனால கர்த்தர் அந்த யுத்தத்துல என்ன பண்ணாரா? 2 நாளாகமத்துல சொல்லுது பாருங்க. எடுத்து வாசிங்க பார்ப்போம். நாளாகம் புஸ்தகத்துல, நாளாகமம் இருக்கு 28 எடுங்க, 31 வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகும் 28 31 பாருங்க. இருக்கா? இல்ல, ரைட். 18 31 பாருங்க. ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் 18 31 28 சொல்றேன் இல்ல, 18 31 பாருங்க. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். அப்பொழுது யோசபாத் என்ன பண்றாரு? கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். கர்த்தர் அனுசரணையா இருந்தார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுசரணையா இருந்து அவனை என்ன பண்ணாரா? அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அவர்கள் அவனை விட்டு அவனை கொல்ல வந்துட்டாங்க. யுத்தத்துக்கு தேவனுடைய வார்த்தையெல்லாம் கவனமா கேட்டார், வசனத்தை எல்லாம் தெளிவா புரிஞ்சிட்டார், விசாரிக்கணும்ன்றதுல கவனமா இருந்தார், கர்த்தருடைய எல்லா காரியத்திலே கவனமா இருந்த மனுஷன். ஆனா நட்பு ரீதியா உள்ள போறாரு. ஆனா வார்த்தைக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருந்ததுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா பயப்படுவீங்கன்னா, உண்மையா தேவனுடைய வசனத்தின்படி நடப்பீங்கன்னா, அறியாமையினால பிறர் மேல கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தமாக, புரியாதனால, நட்பு ரீதியாகவோ
குடும்பத்தின் ரீதியாகவோ அன்பு பாராட்டி யாராவது கூட தேவனுக்கு பிரியமில்லாத நபர்களோடு கூட நீங்க போனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துகிறதுனால கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு வருகிற தீங்க உன் மேல வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லலாமாமா? புரியுதா உங்களுக்கு? வசனத்தை கேட்டுக்கிட்டே வரணும். அதுக்குதான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்குள்ள போயிடுறீங்க. அமெரிக்கா, லண்டன், உங்களை கை கட்டி இழுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நிறைய போய் பொறுமையா என்ன செய்யலாம்? வீட்டில் போய் பிளான் போடுங்க. கூட்டம் 8:30 மணிக்கே முடிஞ்சு, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சது. நம்ம எந்திரிக்கிறதே 8:30 தானே. என்னையும் சேர்த்துக்கிட்டல உங்கள்கிட்ட நீ கோச்சுக்கிறீங்கல்ல. நம்மளாம் நிறைய பேர் எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு? 8:30 தான் எந்திரிப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சூரியனை ஒரு நாள் நம்ம வரவேற்றது இல்லை. சூரியன் தான் நம்மளை வரவேற்கு எந்திரிப்பா அப்படின்னு இல்லையா? 8:30 தான் எந்திரிப்போம். இப்ப 8:30 மணிக்கு கூட்டமே முடிஞ்சிருதே. ஒரு அல்லேலூயா ஆமீனே வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு போய் என்ன பண்ணலாம்? 8:30 மணிக்கு நீங்க மேல போய் கீழே உட்காந்து அப்புறம் பொறுமையா யோசிங்க. என்னாட்டி நேத்தே பிளான் பண்ணியிருக்கணும். இதனால புரியவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு இரண்டாவது சொல்லுகிறேன். முதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைய நீ விசுவாசிக்கிறாளா இருந்தா, தேவன் ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கு, நெருக்கமா இருக்கிறேன், பொருளாதாரத்தில் நெருக்கம், பல பிரச்சனைகள்ல நெருக்கம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எது இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உனக்குள்ள இருந்தா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன்னை போஷிக்கிறது மாத்திரமல்ல, உன் குறைகளை நிறைவாக்குறது மாத்திரமல்ல, உன்னை காப்பாற்றவும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கு. தேவனுடைய வார்த்தையை நீ எதிர்பார்த்து காத்திருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். அதே போல ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அல்லேலூயா சொல்லுங்க. சில நட்பு ரீதியா, சில நபர்களோடு அறியாமையினால், அன்பு நிமித்தமா நீங்க ஏதாவது செய்தாலோ, கூட போனாலோ, வந்தாலோ, கர்த்தர் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறதுனால, தேவனுடைய வார்த்தையில நீ நிலை நிற்கிறதுனால, நீ அவர்களோடு இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையில நீ நிலை நிற்கிறதுனால, அவர்களுக்கு வருகிற தீங்கு உன் வாழ்க்கையில ஒரு நாள் உனக்கு வராது. உன்மேல் அனுசரணையா இருப்பார், உன்னை காப்பாற்றுவார் ஆண்டவர். அது மாத்திரம் அல்ல, கூடவே இன்னொன்னு செய்வார். என்ன தெரியுங்களா செய்வார்? இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்து நீ கொஞ்சம் விலகி இருந்துக்கோன்னு சொல்லப்பார். வார்த்தை தெளிவா வருது பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. 19:2 வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஆனானின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? அவர் யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நிற்காத அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாருக்கு துணை நிற்காத? துன்மார்க்கருக்கு ஒரு நாள் நீ போய் என்ன செய்யாத, நம்ம நீதி செய்யற நாம நீங்க துணை நிற்காதேன்னு அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனையாகவும் அட்வைஸாகவும் வருது. கர்த்தர் காப்பாற்றவும் செய்கிறார். நீ யாராவதுக்கும் போய் என்ன செய்யாத, துன்மார்க்கமா ஜீவனம் பண்றவனுக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, எங்கேயாவது ஒரு 10,000 வாங்கி கொடு, ஒரு 50,000 வாங்கி கொடுன்னா என்ன பண்ணாத. அவ்வளவுதான். ஒரு தம்பி கேட்டிருக்கிறான், வாங்க. ஒருத்தர் கேட்டோன்னா ரைட்டு கொடுங்கன்ட்டு இருக்கிறான். சும்மா ஒரு வாயின் வார்த்தை, அவனுக்கும் தெரியும் உனக்கும் தெரியுமா, ஒரு வாயின் வார்த்தை, ரைட்டு கொடுங்க அப்படின்னோடனே ஒரு 50,000 நம்ம கொடுத்துக்கிறோம், 1,00,000. அது வட்டி மேலே வட்டியெல்லாம் நிறையா வாங்கி கடைசியில் 40,000 50,000 கொடுக்காம ஆள் எஸ்கேப், அவன் போயிட்டான், ஊரோட போயிட்டான். சோத்திரம். இப்போ நீ தானே சொன்ன அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவங்க? சொல்றது விளங்குதா? நீங்க தான் சொன்ன அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சு இவங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அபகரிச்சுட்டு போயிட்டானாங்க. சொல்றது விளங்குதாங்க? துன்மார்க்கனுக்கு துணை நின்றதுனால நம்மளுடைய பணம் என்ன செய்யும்? சொல்றது விளங்குதாங்க? அப்ப கர்த்தர் என்ன நமக்கு இன்னும் அடுத்தது நம்ம இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். நீங்க புரியுது? நம்ம கிட்ட இருந்தா ஒரு 500 1000 கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்மனால என்ன முடியும் இருந்தா கொடுக்கணும். மற்றவங்கிட்ட வாங்கி தரது, ஜாமீன் சொல்றது, போய் ஜாமீன் கையெழுத்து போறது, விசுவாசிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல கையை வைத்து நல்லா சத்தமா சொல்லுங்க. யாராவது நீ ஜாமீன் சொல்லு, நீ சொல்லணும்னு என்ன பண்ணிடக்கூடாது? கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணக்கூடாது?
கையெழுத்து போட்டுறக்கூடாது, ஜாமீன் சொல்லக்கூடாது, கவனமா இருக்கணும் விசுவாசிகள். அப்புறம் நீ தான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும், அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதாய் வந்து. சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனை உன் மேல வரும், அதனால கவனமா இரு. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற கூட்டமா இருப்பதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குற கூட்டமா இருந்தா கர்த்தர் உன் மேல எப்பொழுது அனுசரையா இருப்பார். உன் மேல எப்படி இருப்பார்? உலகத்துக்கு வருகிற தீங்கு, துன்மார்க்கனுக்கு வருகிற தீங்கு உன் வாழ்க்கையில வராது. சோத்திரம் அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? என்ன பண்ணணும்? அதுக்கு தேவனிடத்திலேயே நம்ம விசாரிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்துல பாருங்க. முதல் சம்பவம் அதான் அவர் செய்யறார், ரெண்டாவது சம்பவம் அதான் செய்யறார், மூணாவது ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையில பெரிய ஒரு நெருக்கம் வருது. அவர் என்ன செய்யறாருன்னா உட்கார்ந்து பேசாம ஜெபம் பண்றாரு. வாசிங்க 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20:14 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியேல், அது இல்ல, 2 நாளாகமம் 20:12 வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிற எங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஜெபம் மட்டும் பண்றான். இவன் யாரு அதிகமா என்ன செய்யறவன்? எதை நம்புறவன்? இது இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு வந்தேன்? எதை முக்கியத்துவப்படுத்துறவன்? தேவனுடைய வார்த்தையை விசாரிக்காம எதையுமே செய்யாதவன். ஆனா இவனுக்குள்ள என்ன அனுபவம் இருக்கு? ஒரு ஜெப ஆவி இருக்கு. அடுத்து ஒரு நெருக்கம் வரும்போது அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆண்டவரே, பெரிய ஒரு நெருக்கத்துல பிரச்சனையில மாட்டி இருக்கிறோம், நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை அவர் விசாரிக்கல, ஜெபம் பண்றார். ஆண்டவர்கிட்ட எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்றார். ஆனா அப்ப கூட ஆண்டவர் என்னதான் செய்வார்? தன்னுடைய வார்த்தையும் அனுப்பிதான் நம்மளை பலப்படுத்துவார். வார்த்தையை அவன் நம்புறவனா இருக்கிறவனால, வார்த்தையை அவன் கை கொள்ளுகிறவனா இருந்ததுனால கர்த்தர் செய்கிற ஒரு கிரியை பாருங்க 14வது வசனத்துல. அப்பொழுது சபை நடுவிலே மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாருங்க, இவ்வளவு பெரிய நெருக்கம், சூழ்நிலை சரியில்லை. முதல்ல ஒரு நெருக்கத்துல ஒருத்தரை நம்பி கூட போறான், அவன் புலம்புறான், அவன் அழுகிறான். இவன் கர்த்தருடைய வார்த்தை விசாரித்ததுனால வாக்குத்தத்தம் இவனுக்கு வந்தது. அல்லேலூயா. சூழ்நிலை சரியில்லை, கர்த்தர் கிரியை செய்தார், அவனை காப்பாற்றினார், அவனோடு இருந்த கூட்டத்தையும் காப்பாற்றினார். இரண்டாவது கட்டத்துல ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில கூட கர்த்தருடைய வார்த்தையில அவன் உறுதியாய் நிக்கிறவனா இருந்ததுனால தேவன் அனுசரணையா இருந்து அவனை காப்பாற்றுகிறார். மூன்றாவது ஒரு கட்டத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஜபந்தான் பண்ணிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. ஆனா வார்த்தையின் மேல் தாகம் உள்ளவன். கைகளை வைத்து சொல்லுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தேவன் என்ன சொல்றாரோ, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருதயம் உனக்கு இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உன்னோடு பேசிக்கிட்டே இருப்பார். உனக்கு வார்த்தை வந்துட்டே இருக்கும், உனக்கு வார்த்தை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சத்தமே வரல, அல்லேலூயா. வார்த்தை உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பூமியில யார் எதிர்த்து நின்றாலும் சரி, கர்த்தர் ஒரு வார்த்தையை உனக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையில கிரியை செய்தே தீருவார் என் தேவன். ஆமென், அல்லேலூயா. ஜெபிச்சிட்டு இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை வருது. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. பாருங்க, பயப்படாத, கலங்காத, யுத்தம் கர்த்தருடையது. இப்போ எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கிறவனுடைய நம்பிக்கையை பாருங்க. அதான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்துட்டோன்னே நம்ம என்ன செய்யறோம், கிரியை நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வரணும். விளங்குதாங்க? தேவன் உனக்கு பேசுவார்னா, கர்த்தர் உங்களோடு இடைபடுவார்னா, அந்த இன்னும் சூழ்நிலை உனக்கு சரியில்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் பேசுறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இப்படி எழுதி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறது. ஒருத்தர் அழகா சொன்னார்,
எதுக்கு தெரியுங்களா பெரிய போராட்டம் வரும் அப்படின்னாருன்னா, ஒரு அழகா மூத்த போதகர் சொல்றார், விசுவாசத்துக்கு தான் போராட்டம் வரும். உனக்கு பிசாசோட போராட்டம் இல்லை, இந்த மாம்சத்தோடு கூட பெரிய போராட்டம் இல்லை, இந்த உலகத்தோடு கூட பெரிய போராட்டம் இல்லை. எதோட உனக்கு பெரிய போராட்டம் இருக்குது அப்படின்னா விசுவாசத்துக்கு தான் பெரிய போராட்டம் இருக்குனார். என்ன விசுவாசம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கே அப்படின்னு நீ சொல்லும் போது, ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கும் போது அதுக்கு நேர் எதிர்மறையான காரியங்கள் இருக்குமா. விசுவாசத்துக்கு தான் போராட்டம் உண்டா. எதுக்கு போராட்டம் உண்டு? விசுவாசத்துல. நீ அதை விசுவாசிக்கும் போது சூழ்நிலை சாதகம் இல்லாம இருக்கும். பிசாசு சொல்லுவான், இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும் அப்படின்னு உனக்கு 1008 கேள்விகள் வந்தாலும் நீ ஒரே வார்த்தை தான் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கு, இதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இப்படி சொல்லி இருக்கு, இதை தான் நான் விசுவாசிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப போராட்டம் எதுக்கு? இதுல வருகிற போராட்டத்துல தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் நீங்கள் விசுவாசம் வைத்து உறுதியாய் நிற்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கிரியை உங்கள் கண்கள் பார்க்கும் நிச்சயமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மேலும் வாக்குத்தத்தத்தின் மேலும் விசுவாசிகள் என்ன செய்கிறவர்களா இருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறவர்களா இருக்க வேண்டும்? விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, மற்ற தேவையற்ற பழமொழிகள் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, மற்ற மனுஷன் சொல்ற வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையின் மேல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கு. வசனத்தை கவனிச்சு கேட்கிறீங்களாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அங்க பார்க்கும்போது வார்த்தை வந்தது. இவர் என்ன செய்யறாரு பாருங்க, 20வது வசனத்துல, அவர் அதிகாலமே எழுந்திருந்து தேக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இவங்களை வனாந்திர வார்க்கமா கூட்டிட்டு போறான். முதல்ல வார்த்தை வந்துருச்சு, பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு. யூத ஜனங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போகும்போது திடீர்னு நின்று பேசுறான். அவங்கள பார்த்து வார்த்தை வந்தோடனே சந்தோஷமா போறாரு. இவரு போகும்போது யூத ஜனங்களை, ஏன்னா இவன் பேசியிருப்பான், என்ன நடக்க போதோ தெரியல, என்ன ஆக போதோ தெரியல. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இவன் முறுமுறுத்திருப்பான்னு நினைக்கிறேன். யூத ஜனங்கள் விளங்குதாங்க உங்களுக்கு? அதுக்குதான் அவன் நின்று சொல்றான், யூத ஜனங்களே, எருசலேமின் குடிகளே, கொஞ்சம் கவனி. கர்த்தர் பேசிட்டாரு, யார நம்பு? நீ கர்த்தரையும் அவர் வார்த்தையும் நம்பு. சத்தம் வரலையே, விளங்குதா உங்களுக்கு? ஜனங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சிட்டு போறான்? கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்பு. இப்ப பெரிய கூட்டம், வெட்டுக்கிளிகளை போல திரளான கூட்டம், எதிரியின் கூட்டம் உட்கார்ந்து இருக்கு மேல. இவன் சொற்ப ஜனம். இவன் புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா இத்திரூண்டு யூத ஜனம், 2 கோத்திரம் 2.5 கோத்திரம், சின்ன கூட்டம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஒரு சிறு கூட்டம், சின்ன நாடு, குட்டி நாடு, கொஞ்சம் ஜனம் தாங்க இருக்கிறவங்க. சுத்தி இருக்கிற எதிரி நாடுகள், பலம் வாய்ந்த நாடுகள், அத்தனை பேருக்கு சவால் விட்டு நிக்கிறாங்க. இன்றைக்கும் கையை தட்டி சொல்றது விளங்குதா இல்லைங்களா? தேவனையும் தேவ வார்த்தையை நம்பிதான் இன்னைக்கு நிக்கிறாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்றான், யார நம்பு? கர்த்தருடைய வார்த்தை வந்தோன்னு இவன் நம்புனதுனாலதான் மற்றவர்கள் என்ன செய்யறான்? உன் கூட இருக்கிறவன் முறுமுறுத்தாலோ, உன் பிள்ளைகள் முறுமுறுத்தாலோ, கணவர் முறுமுறுத்தாலோ, மனைவி முறுமுறுத்தாலோ, நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் வார்த்தை இருக்குல்ல, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாருல்ல, கர்த்தர் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குல்ல, கர்த்தர் வார்த்தையை நம்பு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பு. எதுக்கு புலம்புற? கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு பலப்படுத்துகிற, தேற்றுகிற வார்த்தைகளை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கோம். விளங்குதா உங்களுக்கு? தேற்றி பலப்படுத்தணும். கர்த்தர் வார்த்தை இருக்கு, கர்த்தர் செய்வார் அப்படின்னு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை வைத்து தேற்றுகிறோம். அடுத்தது இதை விட பெரிய விஷயம் சொல்றாரு, செய்யறாரு பாருங்க. கடைசியாக 21 பாருங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாருங்க, யுத்தம் பயங்கரமா இருக்கு, எதிரி பயங்கரமா வந்து நிக்கிறான், பிரச்சனை நெருக்கம். ஒரு செகண்ட் ஏமாந்து ஆள் காலி. இப்ப எதை நம்பி அவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான்? கிட்டாரை வச்சுக்கிட்டு, மோளை அடிச்சுக்கிட்டு, அவர் நல்லவர் சிரிச்சுட்டு பாட முடியுமா உனக்கு? ஹலோ, புரியவே இல்லை உங்களுக்கு? சொல்லுங்க கையை உயர்த்தி நல்ல சத்தமா, அல்லேலூயா.
உனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது, சில பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி இருக்கு, ஏதாவது ஒரு ஆள்கள்னால நெருக்கடி இருக்கு, கொஞ்சம் சிக்கலா இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு இப்ப பேசியிருக்கிறார். இப்ப நீ வீட்டுல போய் உட்காந்து சந்தோஷமா அவர் நல்ல, மறுபடியும் வெளியில் போன நம்மளுக்கு என்ன வரும்? வெளியில இங்க கேட்கற வரைக்கும் தான் அல்லேலியா ஆமேன் குதியெல்லாம் இருக்கும். செருப்பை போட்டு வீட்டுக்கிட்ட போன உடனே எவனாவது ஞாபகப்படுத்திட்டா போதும், போன் அடிச்சுட்டா போதும், சார்ஜர் எல்லாம் இறங்கி போயிடும், வங்கின்னு போயிடும், மாத்தையெல்லாம் மறந்து போயிடும். ஐயோ என்ன பண்ண போறணும்? அவன் போன் அடிச்சாலும் சொல்லணும், கவர் நல்லவர் சர்வ வல்ல, அவன்கிட்ட பாடிடாத. புரியுதா உங்களுக்கு? போனை கட் பண்ணிட்டு இருதயத்துல என்ன செய்ய, நீங்க நல்லவர் சர்வ, உங்க கிருபை என்றும் உள்ள, என கைவிடாத ஆண்டவரே, உங்க கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதி, கிரியை நடக்கும் பாருங்க. அல்லேலூயா. இதான் விசுவாசம். ஏங்க இப்படிப்பட்ட விசுவாசத்தினால மாத்திரம்தான், இப்படி நீ தேவனை வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நம்பி தேவனை இப்படி உள்வாங்கி விசுவாசித்து நீ தேவனை தொழுது கொள்ளும் போது மட்டும்தான் தேவனுடைய அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிளை நீ பார்க்க முடியும். அதான் பாட்டு பாடினார் ஆண்டவர், துதி செய்ய தொடங்கிய போது எதிரிகள் ஒருவருக்கொருவர், இங்க துதி செய்ய ஆரம்பித்தாங்க, கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். அல்லேலூயா. எதிரிகளை ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழும்படி செய்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? எதிரி வெட்டும், யுத்தமே பண்ணல. சோத்திரம். அல்லேலூயா. வார்த்தையை நம்பினா, கர்த்தரை துதிச்சான், மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருந்தான், கர்த்தர் அங்க கிரியை செய்கிறார். நடக்குங்க. இது எப்படி? அப்ப தேவன் இது எப்படி நடக்குனாவே உனக்கு தேவன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவரே சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், படைத்தவர். என் வாழ்க்கையில முடியாத ஒரு விஷயத்துல நீங்க மட்டும்தான் என்னை காப்பாற்றப்பட முடியும்னு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அவர் வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை அறிக்கை செய்து கர்த்தர் நல்லவர் என்று நீ துதிக்கும் போது தேவன் உன் வாழ்க்கையில ஒரு கிரியை நடப்பிக்க இன்றைக்கும் வல்லமையுள்ளவராகத்தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, யுத்தமே இல்லாம போய் 4 நாட்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு, அந்த பொருட்களை எடுக்கிறதுக்கு மாத்திரம் எத்தனை நாள் ஆச்சு? யுத்தம் இல்லாம அவர்கள் பொருட்களை 4 நாட்கள் எடுத்து பெராக்காவிலே கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போறாங்க. கர்த்தர் நன்மை செஞ்சோன்னு என்ன செய்யணும்? கர்த்தர் கிரியை செய்தோன்னு என்ன செய்யணும்? கிடைச்சோன்னு அள்ளிட்டு ஓடிடக்கூடாது, இங்கே வரணும், சபைக்கு வரணும். வெளியிலே சொல்லுங்க பார்ப்போம், வந்து மைக்கு கொடுங்க ஐயா கொஞ்சம் அப்படின்னு கேட்கணும். நம்மால் புலம்புறதுக்கு மாத்திரம் மைக்கு வாங்கக்கூடாது. கர்த்தர் நன்மை செஞ்சோன்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மைக்கு கொடுங்கய்யா அப்படின்னு. மைக்கு எதுக்குமா? சாட்சி சொல்லு. எதுக்கு ஐயா? சாட்சி சொல்லு. என்ன? ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த வார்த்தையை விசுவாசித்தேன், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தேன், நெருக்கடியான நேரம், முடியாத நேரம், யாரும் உதவி செய்யக்கூடாத சூழ்நிலையில கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி காத்திருந்தேன், என் தேவன் என் வாழ்க்கையில கிரியை செய்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்தார். எப்படி செய்தார்னு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி சாட்சி சொல்லிட்டு போனா அவருடைய நாம மகிமைப்பட இல்லையா? பெராக்காவில கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறாங்க. சொல்லுங்களேன் நல்ல சத்தம், நல்ல முழு பலத்தோடு தம்பிகளா. ஸ்தோத்திரம் விளங்குதான் உங்களுக்கு? அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா. அவர் வார்த்தையை, கர்த்தரை நம்புங்க. முதல்ல யாரை நம்புங்க? அப்புறம் அவர் வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். அவரையும் அவர் வார்த்தையை நீ நம்புற வரைக்கும் நீ ஒரு நாள் விழுந்து போவதே இல்லை. கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற தேவ பிள்ளையே நீ விழுந்து போவதில்லை. சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கர்த்தர் வார்த்தையை நம்புகிற உனக்கு அனுசரணையாய் இருப்பார். நீ போய் எந்த கிரியை செய்ய தேவையில்லை, கர்த்தர் உனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். நீ போய் யார்ட்டையும் பேச வேண்டாம், நீ போய் யார்ட்டையும் எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ போய் எந்த காரியத்தை நடப்பிக்க தேவையில்லை. கர்த்தரை நம்பி காத்திரு, கர்த்தரே காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்பு, அவர் வாக்குத்தத்தத்தை நம்பு. முதல்ல அவரை நம்பு, அப்புறம் வார்த்தையை நம்பு, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பு, அவருடைய கிரியை நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அர்ப்பணிப்போமா? கைகளை உயர்த்தி எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க பாப்பா. அப்படியே உட்கார்ந்த மெனிகா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓ ரீமானதரல ஷதரலதர